உங்கள் கணவர் உங்ககிட்ட உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு எல்லா மனைவிகளுக்குமே ஆசை இருக்கும். நீங்கள் உங்கள் கணவரோட உங்கள் கணவர் வந்து உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லா மனைவிகளுக்குமே ஒரு ஆசை இருக்கும். தன்னோட கணவர் வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எதையுமே மறைக்கக்கூடாது, எப்பயுமே என்கிட்ட அன்பாகவே இருக்கணும், பாசமாக நடந்துக்கணும், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைகளோடு தான் எல்லா மனைவிகளும் இருப்பாங்க. ஆனால் எல்லா கணவர்களும் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில கணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு அவங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நீங்கள் சொன்னாலுமே அதை கேட்டுக்க மாட்டாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உதாசீனப்படுத்திடுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அவங்க டைம் இருக்காது. ரொம்ப பிஸியாகவே காட்டிக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படவே மாட்டாங்க. உங்களுடன் பேசுவதற்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா உங்கள் கூட பேசுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்காது. ஆனால் வந்து மற்றவங்க கூட எல்லாரு கூடயும் வந்து பேசுறதுக்கு வழியினா போய் பேசுவாங்க, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் கூட பேசுகிறதுக்கு டைமே இருக்காத மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது இருக்கீங்க, இல்லை அவங்க இருக்காங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரே பேச்சில் முடிச்சிடுவாங்க, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து பிஸியாக இருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேச மாட்டோம். ஆனால் வந்து அது அவங்களோட பிஸிக்காக இல்லை, சரிங்களா? நம்ம கூட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதுல நம்ம கூட பேசணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, தனிமையிலோ இல்லாட்டி மற்றவர்கள் முன்னிலையில் வந்து என்னென்னா உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் இருக்கோம், பிள்ளைகளோடு இருக்கோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதோட பொது இடங்களில், அதாவது நம்மளோட உறவினர்கள் இருக்கலாம், இல்லை நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாட்டி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கூட உங்களை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மட்டம் தட்டி பேசுகிறது, நீங்கள் என்ன பண்ணாலுமே அதில் குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சி பேசுறது. நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் வந்து அந்த தப்பு மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரியும். நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, சரிங்களா? எப்படிடா உன்னை மட்டம் தட்டி பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டுமே அவங்க வச்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த இடம், யார் இருக்காங்க, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாமல் எந்த இடம், கால நேரம், சூழ்நிலை எதுவுமே பார்க்காம படின்னு பேசிடுவாங்க. உங்களை மட்டமாக பேசுவாங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை கேலி பண்ணுற அளவுக்கு பேசி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க, கிண்டலாக பேசுவாங்க, சரிங்களா? இந்த விஷயங்களை வந்து உங்கள் மேலே அன்பு இல்லாதவங்க பேசக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, முடியலன்ட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து கேலியாக பேசுறது. உனக்கு மட்டும் எல்லாமே வந்துடும், உனக்கு மட்டும் அது வந்துடும், உனக்கு மட்டும் இது வந்துடும், நானும் தான் வேலைக்கு போகிறேன், நானும் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக நம்மளோட உடல்நிலையை வந்து அவங்க வந்து கவனிச்சுக்கிறது இல்லை. நம்ம வந்து முடியல அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்ம பொய் சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறது, சரிங்களா? நம்மளோட கனவுகள், நமக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுவோம், இல்லாட்டி என்னென்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், அதுக்கு இந்த மாதிரி மேக்கப் செட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுகளோடு இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அது வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. நம்மளோட கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அக்கறைப்பட மாட்டாங்க. நம்மளோட உடல்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறதுன்னு நம்மளோட கனவுகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஆசைகள், வெறுப்புகள் எதுக்குமே அவங்க வந்து என்ன சொல்லணும் அக்கறை காட்ட மாட்டாங்க. நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு நம்மளை வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயத்துலேயும் வந்து நம்ம கூட இருக்கணும், நம்மளுக்கு வந்து உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பே இருக்காது. எப்படிடா நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களோட ஃபோனை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க, பாஸ்வேர்டை வந்து ரகசியமாக வச்சுப்பாங்க. அவங்களோட ஃபோனை நம்மளை தொட விட மாட்டாங்க. நம்ம போய் எடுத்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஃபோனை எதுக்கு நீ எடுக்கிற, உனக்கு தனியாக ஃபோன் இருக்குல்ல, அதை மட்டும் பாரு, என்னது தொடாதேம்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று தொட்டுட்டா கூட, ஒன்னால தான் இப்படி என்னோடய ஃபோன் வந்து கிராக் ஆகிடுச்சு,
கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பழி போடுவாங்க. அடுத்து வந்து அவங்களோட வரவுகள் வருமானத்தை வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே சொல்லவே மாட்டாங்க. அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நம்மளுக்கு வீட்டுக்கு நம்மளுக்கு காசு எதுவும் தேவைப்படுச்சுன்னா 10 50 கொடுத்து அதை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்களா, நம்ம வீட்டில் சும்மா படுத்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உதாசீனப்படுத்துறது, நம்மளை வந்து என்ன வெட்டி ஆஃபீஸராக நினைக்கிறது, அவங்க கஷ்டப்படுற மாதிரி நினச்சிக்கிறது. ஆனால் சொல்லப்போனால் நம்ம தான் கஷ்டப்படுறோம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலை ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறதோடு சரி, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு அவங்க சாப்பிடுவாங்க, கரெக்ட் டயத்துக்கு தூங்குவாங்க, கரெக்டாக ரெஸ்ட் எடுப்பாங்க, கரெக்ட் டயத்துக்கு டீ குடிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கரெக்ட் டயத்துக்கு எதுவுமே நடக்காது. கரெக்டாக சாப்பிட மாட்டோம், கரெக்டாக தூங்க மாட்டோம், ரெஸ்ட்டு கிடைக்காது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக சரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலான்னா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் செல்லு நோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட கேரக்டர். சரிங்களா? நம்ம வந்து எப்பொழுது அவங்க முன்னாடி வந்து நம்ம உட்காரக்கூடாது, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. எப்பயுமே அவங்க முன்னாடி வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலுமே அதில் வந்து குறைகளை மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? அடுத்து வந்து அவங்களோட ஃபோன் விஷயத்தில் ரொம்ப 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 ரகசியமாக வச்சுக்குவாங்க ஃபோனை. என்னன்னா கால் வந்தாலும் தனியாக போய் கால் பேசுகிறது, சைலண்டில் போட்டுக்கிறது அவங்களோட மொபைலை. சப்போஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து திடீர்னு யாராவது கால் பண்ணுறாங்கன்னா நம்மளை எடுக்க விட்றதில்ல, இனி எடுக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவருக்கு ஏதேனும் உதவி அல்லது தேவை இருக்கும்போது மட்டும் நம்மக்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது. மற்ற நேரங்களில் அநியாயமாக நடப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, ஏதாவது உதவிகள் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க. என்ன நான் உருகி பேசுகிறது, நம்மக்கிட்ட என்ன உயிரே நம்ம மேலே வச்சுருக்கிற மாதிரி பேசுகிறது. அவங்களோட தேவைகள், அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது நம்மக்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த பாசம்லாம் வெளிப்படும். இல்லை மற்ற நேரத்துலலாம் நீ யாரோ தெருவில் போகிறவங்கக்கிட்ட கூட பேசுவாங்க. ஆனால் நான் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க, பேசுகிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுவாங்க. யாரோங்கிற மாதிரி, அதாவது யாரோ நம்ம இருக்கிறது கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. உங்கள் கணவர் வந்து உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாரா, இல்லை உங்கள் கணவர் வந்து உங்கள்கிட்ட உண்மையாக அன்பாக பாசமாக இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.